ரெடிமேட் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கா? ஈஸியாக கட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. வாங்க எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ரெடிமேட் ஆரி ஒர்க் ப்ளவுஸை பேக் பக்கம் எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு மெஷர் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் லென்த் எவ்வளோ இருக்குதுன்னு மெஷர் பண்ணிக்கோங்க. ஸ்லீவோட சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்தளவுக்கு வச்சா தான் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். நம்ம லைனிங் பீஸ் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓப்பனிங் பீஸ் ஆப்போசிட்டில் இருக்கணும், க்ளோசிங் பீஸ் நம்ம பக்கம் இருக்கணும். எப்போவுமே இந்த ஈவனில் ஒரு லைன் போட்டுக்கோங்க, இல்லாட்டி எட்ஜாக இருக்கும். 1 இன்ச்சில் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க. எனக்கு ப்ளவுஸ் லென்த்து பார்த்தீங்கன்னா 15க்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதை ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க. 1/2 இன்ச்சு தையலுக்காக ஷோல்டர்ஸ் பிடிக்கிறதுக்காக 1/2 இன்ச் லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டு எனக்கு கழுத்து அகலம் நான் எவ்வளோ வைக்கிறேன்னா 3.5 இன்ச் வைக்கிறேன். ஷோல்டர் லென்த்து பார்த்தீங்கன்னா 3 வச்சுருக்கேன். கழுத்து இறக்கம் பார்த்தீங்கன்னா 9. ஆம்ஹோல் லென்த்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச் வச்சுருக்கேன். தையலோடு சேர்ந்து 6 வச்சுக்கோங்க. ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க. இதோட பாடி சுற்றளவு பார்த்தீங்கன்னா 44 இன்ச் ப்ளவுஸு. அதை நீங்கள் 4ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கால்குலேட்டர் இடத்துல 4ஆக டிவைட் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் பாடி சுற்றளவு 44னா 44ல் 2 போட்டிங்கன்னா 22 வரும். 22 2 போட்டிங்கன்னா 11 வரும். அந்த 11 அப்படியே இந்த ஸ்டார்டிங்கிலேருந்து 11 வச்சுக்கோங்க. வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து 1.5 இன்ச்சு தையலுக்காக நான் மார்க் பண்ணியிருக்கேன். கீழேயும் 11 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. தையலுக்காக 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க. கழுத்து அகலம் நான் 3 வச்சுருக்கேன். இதே நீங்கள் கழுத்து வரைகிறதுக்காக கீழே கழுத்து இறக்கத்துலேயும் மறுபடியும் 3.5 இன்ச் மார்க் பண்ணி லைன் போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் மாறாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்ஹோல் வரைகிறதுக்காக 1.25 இன்ச் மார்க் பண்ணி ஆம்ஹோல் ஸ்கேல் வச்சு ரவுண்ட் போட்டுக்கோங்க. 3 நான் சொல்கிற மாதிரியே 3 இது மார்க் ஒரே இது ஸ்கேலில் டச் ஆகிற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ரவுண்டு கரெக்டாக நீட்டாக வரும். பின்னாடி சுருக்கம்லாம் இருக்காமல் நீட்டாக வரும். இது ஆம்ஹோல் ஸ்கேல் வாங்கிக்கோங்க. 50 ருபீஸ் தான் வரும் இந்த ஸ்கேலு. அது வாங்கிட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பேக் சைடு எப்படி கட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டை எடுத்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். நம்ம எட்ஜஸாக இருக்கிறத நீங்கள் ஒரு லைன் போட்டுக்கோங்க. கைக்கு நான் மடிச்சடிக்கிறதுக்காக 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். 1லேருந்து அரை கூட மார்க் பண்ணிக்கலாம். நான் ஸ்டிஃபாக இருக்கட்டுங்கிறக்காக 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். லைன் போட்டுக்கோங்க. ஸ்லீவோட லென்த்து பார்த்தீங்கன்னா அதில் ஆரி ஒர்க் ரெடிமேட் ஆரி ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா 10.5 வந்துச்சு. அதே அப்படியே வைக்க சொல்லியிருக்காங்க. 10.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். தையலோடு சேர்ந்து 10.5 நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது கை லென்த்து கையினால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 6 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணி அதில் அவங்களுக்கு சுற்றளவு எவ்வளோ இருக்கோ அதை நான் மார்க் பண்ணியிருக்கேன். 6.25 சுற்றளவு உங்களுக்கு வந்திருக்கு. 6.25 மார்க் பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் மேலே ரவுண்டு ஆம்ஹோல் ரவுண்டுக்கு நீட்டாக மார்க் பண்ணுறதுக்கு அவங்களுக்கோட ரெடி அளவு மார்க் பண்ணி அதிலேருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து மறுபடியும் தையலுக்காக 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ரெடி அளவு மார்க் பண்ணி அதுக்கப்புறம் 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கீங்களா, அதுலேருந்து லென்த்து 3.5 இன்ச் இறக்க வச்சுக்கோங்க. ஆம்ஹோல் இறக்க வந்து 3.5 இன்ச்சு. ஷோல்டரில் 1 இன்ச் மார்க் பண்ணினா தான் உங்களுக்கு அந்த ரவுண்ட் அப்படியே நீட்டாக வரும். சேஃப் நல்லா நீட்டாக வரும். அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் காமிக்கிறேன்ல, வீடியோவில் காமிக்கிறேன்ல, நான் புரியலைன்னா நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. கீழேயும் நம்ம கை சுற்றளவு மார்க் பண்ணிக்கோங்க. இவங்களுக்கு 12 வந்துச்சு ஆரி ஒர்க்கில். அதை அப்படியே போட சொல்லியிருக்காங்க. நான் 12க்கு 6 இன்ச்சு மார்க் பண்ணி 1.5 இன்ச்சு தையலுக்காக மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணி நீங்கள் லைன் போட்டு கட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ புரியுதா இல்லையான்னு சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ நம்ம இந்த ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எஸ்ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா கிராஸ் கட் ப்ளவுஸு.
அது எப்போவுமே நீங்கள் கிராஸ் கட் ஃபுல் கிராஸ் வரணும்னா அந்த முக்கோண ஷேப்பில் வருது பாருங்கள், அந்த இதில் சென்டராக வச்சுக்கோங்க. இப்போ நான் வச்சுருக்க மாதிரியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கழுத்தெல்லாம் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கிராஸ் வந்துடும். பேக் சைடு நம்ம கட் பண்ணியிருக்கோம்ல, அது பக்கத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் வரும். நீங்கள் பீஸ் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் வரும். அதில் சென்டராக மார்க் பண்ணி நம்ம பேக் பீஸை போட்டு அப்படியே நீங்கள் ஆம்ஹோல்லேருந்து ஷோல்டர்லேருந்து அப்படியே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. பேக் பீஸ் விட 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம டாட் பிடிப்போம்ல, அதனால் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வேணும். 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி நம்ம கொக்கிப்பட்டி சைடு பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்து ஃபுல்லாக நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நம்ம மார்க் பண்ணியாச்சு. நீங்கள் அப்படியே பேக் சைட் பீஸை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா கழுத்து இறக்கம் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ளவுஸ்க்குமே 6 இன்ச்சு மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் அவங்க ஹைட்டாக இருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வரும், இல்லை குட்டையாக இருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வரும். நீங்கள் அவங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கேட்டு மார்க் பண்ணிக்கோங்க. நான் 6 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் கழுத்து நம்ம அகலம் வந்து மாறி போயிடக்கூடாதுங்கிறக்காக நான் கழுத்து அகலம் எவ்வளோ விட்டேனோ 3.5 இன்ச்சு விட்டுருக்கேன். அந்த 3.5 இன்ச்சில் மார்க் பண்ணி நான் பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன். அதிலிருந்து நீங்கள் 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு எடுத்து நீங்கள் யூ ஷேஃபில் வேணுமோ எந்த மாதிரி ஷேஃபில் வேணுமோ அது தகுந்த மாதிரி நீங்கள் இன்ச் எடுத்து நீங்கள் அந்த ரவுண்டு போட்டுக்கோங்க. ஆம்ஹோல் ஸ்கேல் வச்சு ரவுண்ட் போட்டுக்கோங்க. நான் யூ ஷேஃபில் போட்டிருக்கேன். நம்ம இப்போ சென்ட்ரு மார்க் பண்ண போகிறோம். அதுக்காக ஷோல்டர்லேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணி அதிலிருந்து நீங்கள் டேப் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இவங்களுக்கு ரெடி அளவு பார்த்தீங்கன்னா கிராஸ் உயரம் வந்து 13.5. அதிலிருந்து நான் மேலே ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சும் கீழே 1/2 இன்ச்சும் பிடிச்சி அடிக்கிறதுக்காக 1 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கேன். அதிலிருந்து நான் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு 4 டாட் ப்ளவுஸ் கேட்டிருக்காங்க. 4 டாட்ங்கும் போது நம்ம 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம எவ்வளோ லென்த் வருதோ அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணணும் நம்ம. அதனால் நான் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் கழுத்துலேருந்து நம்ம 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம மார்க் பண்ணியிருப்போம்ல, அதுலேருந்து சேர்ந்து நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா நான் கழுத்துக்கு 3.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். அங்கே மேலே ஷோல்டரில் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கேன். சென்ட்ரு பாயிண்ட்டு தெரியறதுக்காக நான் இதை சொல்கிறேன். அப்போ நான் 4.5 இன்ச்சு மார்க் பண்ணி சென்ட்ரு பீஸ் எடுத்திருக்கேன். நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். கொக்கி பீஸ் சைடு பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். 2லேருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். நான் இப்போ 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். 1.5 இன்ச் மார்க் பண்ணி அதிலிருந்து இது வரைக்கும் லைன் போட்டுக்கோங்க. நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டு பீஸை கட் பண்ணிடுங்க. எல்லாமே கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கமான்னு பார்த்துட்டு எப்போவுமே கட் பண்ணுங்கள். கட் பண்ணிட்டீங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸ்லேருந்து குடஞ்சி எடுத்துக்கலாம். அதுக்காக நான் கரெக்டாக நீட்டாக தெரியணுங்கிறக்காக நான் பாக்ஸ் போட்டு நான் சேஃப் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ புரியலையாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் எனக்கும் தெரியும் நான் வீடியோ கரெக்டாக போடுறேன்னா எப்படின்னு. நீங்கள் தயவுசெய்து கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டர் டாட்லேருந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணணும். 2 பக்கம் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி நான் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இவங்க 1.5 கிராஸ் பீஸ்னால நான் உங்களுக்கு 1.25 வச்சாலே போதும் தான். ஆனால் இவங்க 1.5 இன்ச்சு கேட்டிருக்காங்க. அதனால் 1.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஹைட் டாட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அதிலிருந்து 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சு நான் மார்க் பண்ணி இந்த மாதிரி செகண்ட் டாட்டுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரியே எல்லா டாட்டுமே நமக்கு கேப் பார்த்திங்கன்னா 1.25 நான் மார்க் பண்ணியிருக்கேன். 4 டாட்டுமே 1.25 மார்க் பண்ணியிருக்கேன். 4 டாட் பார்த்திங்கன்னா பட்டி இல்லாமல் தான் வரும். இவங்க பட்டியோட கேட்டிருக்காங்க. அதனால தான் நான் இப்படி மார்க் பண்ணியிருக்கேன். 4 டாட் ப்ளவுஸ் எப்படின்னு வேணும்னா சொல்லுங்கள், நான் வீடியோ போடுறேன். நாலு டாட்டுக்கும் கேப் பார்த்தீங்கன்னா 1.25 வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டி பீஸ் கட் பண்ணிக்கலாம். லைனிங் பீஸில் நான் 2 பீஸ் எடுத்திருக்கேன். 2 பீஸை ஃபோல்டு பண்ணால் 4 பீஸ் வரும். 4 பீஸில் நான் பேக் சைடு ரெடி அளவு மார்க் பண்ணி அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணி நீங்கள் நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது எவ்வளோ வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேஃப் எடுத்துக்கலாம். நான் உயரம் பார்த்தீங்கன்னா 6 இன்ச் உயரம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா பேக்கும் ஃப்ரண்ட்டும் உங்களுக்கு ஏற்ற இறக்கம் வராமல் இருக்கும். அதுக்காக நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். பட்டி பீஸ் கட் பண்ணியாச்சு, பேக் பீஸை கட் பண்ணியாச்சு, ஸ்லீவும் கட் பண்ணியாச்சு, ஃப்ரண்ட் பீஸும் கட் பண்ணியாச்சு. அதை அர்க்காத் போட்டுக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரெடிமேட் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பீட் எடுத்திருக்கேன். அதில் பேக் பீஸை போட்டு நீங்கள் ஒரு அரை லைனிங் பீஸ்லேருந்து நீங்கள் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பீஸ்லேருந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வர மாதிரி நீங்கள் சுற்றி எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரியே ஸ்லீவும் நான் கட் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா சென்டராக வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்லீவ் இது பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் ஜாயிண்ட்டுக்கு எல்லாம் சேர்ந்து எக்ஸ்ட்ரா நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பீஸும் அதே மாதிரி தான். ஆரி ஒர்க்கு ஷோல்டர்லேருந்து உங்களுக்கு அந்த கழுத்து நெக்கு சேஃப் வர வரைக்கும் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு கட் பண்ணுங்கள். கரெக்டாக பார்த்து ஏற்ற இறக்கமாக சரியாக வச்சு நீங்கள் கட் பண்ணுங்கள். இல்லாட்டி கட் பண்ணிட்டிங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். இப்போ நம்ம பட்டி பீஸ் மெயின் பீஸ்லேருந்து பட்டி பீஸ் நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பட்டி பீஸ்க்கு மட்டும்தான் நமக்கு துணி இருக்குது. இன்னொரு பட்டி பீஸ்க்கு வந்து நம்ம ஜாயிண்ட் ஒட்டு தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்காக நான் எல்லா துணியும் எடுத்து வச்சுக்கிறேன். எந்த துணியுமே நீங்கள் கட் பண்ணுறீங்கன்னா லைனிங் துணியும் சரி மெயின் துணியும் சரி வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க. சின்ன துணியாக இருந்தாலும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஒட்டு வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். நான் எல்லாமே இப்போ கட் பண்ணிவிட்டேன். ஸ்லீவு, ஃப்ரண்ட்டு, பேக்கு, பட்டி பீஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி நம்ம ரெடியாக வச்சுருக்கோம். நீங்கள் அடுத்த ஸ்டிச்சிங் வீடியோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எஸ்ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேன்.